அனைவருக்கும் வணக்கம். அன்பு மரணம். எனக்கு ஒரு கண்டென்ட் என்னோட பேரண்ட் கொடுத்த விஷயந்தான். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. மேடம், நான் நிறைய சர்வீஸ் பண்ணுறேன், நிறைய சர்வீஸ் மைண்டில் இருக்கேன். என்னோட மன அழுத்தத்தை நான் கடந்து வந்த ஒரு சில மன வலிகள், அழுத்தம், என் குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் மறக்கணுன்றதுனால எனக்கு ஒரு மன நிம்மதி வர்றதுனால நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் மேடம். ஆனால் நான் சர்வீஸ் பண்ணுற சில விஷயங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்னை சில இடங்களில் அவங்களுக்கு தேவைப்படும் இடங்களில் மட்டும் என்னை கிளாப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்றாங்க. அவங்க அப்படி அது நம்மளோட தேவைகள் இல்லாத போது என்னை கண்டுக்கிறது இல்லை மேடம். என்னை ஒரு 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 பொருளாக கூட நான் யூஸ் பண்ணிக்கிற விரும்பலை. அவங்க தூக்கி போட்டு போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பதில் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். சர்வீஸ் மைண்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டாவே ஒரு சில பேரை எதிர்பார்க்காதீங்க. ஒரு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. அதாவது நம்மளோட விஷயம் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அந்த இடத்துல, நம்மளோட மன நிம்மதிக்காக அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்றதுக்கோசரம் நம்ம அந்த இடத்துல சர்வீஸ் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு தோணுதா அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணணும்னு தோணுதா, கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள். இல்லை நம்மளுக்கு பிடிக்கலையா விட்டுறணும். அந்த இடத்துல போய் பண்ணிவிட்டு நம்மளை ஏன் கூப்பிடல, ஏன் நம்மளை பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இன்னொன்று, ஹெல்பிங் மைண்டு. நம்ம ஹெல்ப் பண்ணுறது பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுத்தா தான் ஹெல்ப் மைண்டெல்லாம் கிடையாது. அதுதான் சர்வீஸ் மைண்ட்லாம் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங் ஒருத்தவங்க தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வேலை பளுகள் அதிகமாக இருக்கும். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ரொம்ப ப்ரெஷரால் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி அந்த இடத்துல பில்டிங் இவங்க போனாங்கன்னா நல்லா இருப்பாங்களா, அந்த வீட்டுக்கு இவங்க குடி போனாங்கன்னா நல்லா இருப்பாங்களா, பக்கத்தில் சரௌண்டிங் எப்படி அப்படின்றத விசாரித்து ஒரு சில விஷயங்களை ஃபார்வர்ட் பண்ணுறாங்களா, அதுவே பெரிய சர்வீஸ் மைண்டு தான். ஏன்னா எனக்கு என்னன்னு இருந்துருவோம். நம்ம ஒரு சில பேர் என்னென்னா அங்கே ஒரு உண்மையான நல்ல பில்டிங் இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறதில்ல. அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம டைம், இது எதுக்கு நம்ம அட்டன் பண்ணணும், அவங்களுக்கு தேவைன்னா அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற உலகம் தான் இது. அந்த அந்த தருணங்களில் நம்ம அந்த விஷயங்களை செய்யறதுமே ஒரு சர்வீஸ் தான். இன்னொன்று, நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு எதுவுமே தெரியாத ஒரு விஷயங்கள் இருக்குது, எந்த இடத்துக்கும் போக முடியாத அங்கே ஒரு என்ன நடக்குது, இப்போ ஏதாவது ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லையோ ஏதோ ஒரு இடத்துலையோ என்ன நடக்குது, அங்கே எப்படி போகணும் அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ அதையுமே ஒரு விஷயங்கள்ல இப்படி போங்க மேடம், இப்படி இருக்கும், இந்த இடத்துல இங்கே போய் பாருங்கள், இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாமே ஒரு சர்வீஸ் மைண்டு தான். சர்வீஸ் மைண்டுன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கையிலேருந்து பணம் எடுத்து போட்டால் தான் சர்வீஸ் மைண்டுன்னு நினைக்கிறீங்க. பட் அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு சில பேருக்கு ஷேர் பண்ணுறோம், ஒரு சில பேருக்கு பண்ணுறோம். இப்போ நான் இப்போ எனக்கு ஸ்பெஷல் குழந்தைங்க கூட மிங்கிள் ஆகி ட்ராவல் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியும். இதை பற்றின டவுட் யாராவது கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன், எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம. எனக்கு தெரிந்த நபர் தான். ஒருத்தட்ட நான் கேட்டேன், சரி ஏன் நீங்கள் பண்ணுற சர்வீஸை ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, செலிபிரிட்டிலாம் கூப்பிட்றீங்க அப்படின்னு நம்மளை பெருமைப்படுத்துறதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். பட் இதை பற்றின யோசனைகள் எனக்கு இல்லாமல். பட் அவர் சொன்னார், மேடம் அதாவது என்னென்னா நம்ம கூப்பிட்ற விஷயங்கள், இப்போ ஒரு 10 பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு 20 குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். பட் இதை பார்த்து அவங்களுக்கா ஒரு ஆர்வம் வரும். நம்ம ஸ்டேட்டஸை பார்க்குறதுனாலையோ ஒருத்தவங்களை கூப்பிட்றதுனாலையோ அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்போ ஆர்வம் வரும்போது இன்னொரு 30 பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எவ்வளோ பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதை யோசிச்சு தான் நான் வைக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இப்போ நானும் அப்டேட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா பெருமைக்காக அப்டேட் பண்ணுறதில்ல. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்லேயே ஒரு குழந்தைக்கு பர்த்டே, அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டே அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கேக் கட் பண்ணுவோம், ஏதாவது புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வருவோம். சப்போஸ் நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், ஓகே இந்த ஸ்டேட்டஸை பார்க்குறோம், நம்ம போய் நம்மளோட வெட்டிங் டேக்கோ நம்மளோட குழந்தைங்களோட பர்த்டேக்கோ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு 10 குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கோ இல்லை சிங்கிள் பேரண்ட்டுக்கோ, உடம்பு முடியாத இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு கூட நம்ம ஒரு நாள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அந்த குழந்தைங்களோட உண்மையிலேயே நீங்கள் கடவுளோட ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்களாம் கடவுளோட குழந்தைங்க. அந்த குழந்தைங்கள வளர்க்குற அம்மா ஒவ்வொருத்தட்டையும் நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாருமே ஸ்பெஷல் மாம்ஸ். அதாவது உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போதும் சரி, எந்த ஒரு பெண்களை பற்றின எந்த ஒரு செலிப்ரேஷன் வரும்போதும் சரி, நான் அவங்கள மேம்படுத்தி தான் பேசுவேன். ஏன்னா அவங்கள மாதிரி, ஏன்னா நம்ம ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம அனுப்பிச்சிடுறோம். அவங்க லைஃப் லாங் அந்த குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்பெஷல் மாம்ஸ் தானே. அப்போது அந்த பேரண்ட்ஸை நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க கூட உங்களோட டைமை ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கடவுள் கூட நீங்கள்
நீங்கள் ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுறதில்ல, டேரெக்டாக ஃபோன் பண்ணுறீங்க. பட் இதை விட்டுட்டு நீங்கள் கமெண்டில் பண்ணிங்கன்னா இன்னும் 4 பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு அவங்க இது பண்ணுவாங்க, முன் வருவாங்க. நன்றி.